அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல Z டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைண்ட் வெரி சிம்பிள் தான். ஃபைண்ட் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1. ஃபைண்ட் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1. அது என்ன சார் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 மட்டும் தான் குடுத்திருக்கு. ஸோ பை டெஃபனிஷன் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம் by definition of Z transform. அது என்ன சார் Z transform definition? Z transform of any function f of n equals to summation n is equal to 0 to infinity f of n into Z power minus n. இது default definition. சரிங்களா? இங்க f of n க்கு என்ன சார் வேல்யூ கொடுத்திருக்கோம்? இங்க here f of n equals to 1. அப்போ வேல்யூ என்ன சார் ஆகும்? Z of 1. அப்போ f of n பிளேஸ்ல 1 ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ n is equal to 0 to infinity 1 into 1 by z power minus n எப்படி சார் மாத்தி எழுதுறேன்? 1 by z power n எழுதிக்கிறேன். அதாவது a power minus 1 அது கீழே வரும்போது என்ன சார் ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1 by a power plus 1 ஆயிரும். ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சரிங்களா? இப்போ n-க்கு 0 போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n-க்கு 0 போட்டு என்ன சார் ஆகும்? 1 by z power 0. 1 போட்டீங்கன்னா என்ன சார் ஆகும்? 1 by z power 1. 2 போட்டீங்கன்னா 1 by z power 2 ஆகும். 3 ரீப்ளேஸ் பண்ணா 1 by z power 3. இது எப்படி சார் போகும்னு கேட்டா up to infinite number of times வரைக்கும் போகும். எண்டே கிடையாது. ஏன் சார் எண்டு கிடையாதுன்னா இன்ஃபினிட்டி போட்டுது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் z power 0 இல்லைன்னா எனி வேல்யூ பவர் 0னா 1. எனி வேல்யூ பவர் 0னா வேல்யூ 1. அப்ப இங்க எப்படி சார் மாத்தி எழுதலாம்? 1 by z power 0னா 1 தான். அப்போ 1 மட்டும் தான் இருக்கு. பிளஸ் 1 by z இருக்கு. பிளஸ் 1 by z ஸ்கொயர் பிளஸ் 1 by z கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ தென் நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் தெரியும். அந்த எக்ஸ்பான்ஷனுக்காக என்ன சார் பண்றோம்னா புட் ஒரு x ஈக்குவல்ஸ் டு 1 by z எடுத்துக்கிறேன். ஸோ 1 by zன்ற அந்த டேர்மை நான் எக்ஸ்னு ட்ரீட் பண்ணிக்கிறேன். 1 by zன்ற டேர்மை எக்ஸ்னு ட்ரீட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 1 பிளஸ் இந்த 1 by z எப்படி சார் எழுதலாம்? எக்ஸ்னு எழுதலாம். அப்போ 1 by z ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 by z ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னா என்ன சார் ஆகும்? 1 by z ஸ்கொயர் ஆகும். சரிங்களா? அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. அப்போ இது என்ன சார் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபைனைட் சீரீஸ்ல. சரிங்களா? இன்ஃபைனைட் சீரீஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிட்டே இருக்கு. அதாவது 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னா இதுக்கான எக்ஸ்பான்ஷன் 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1. சரிங்களா? அப்ப இது என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1. சரிங்களா? இங்க எக்ஸுக்கு என்ன சார் நம்ம வேல்யூ எடுத்திருக்கோம்? 1 by z எடுத்திருக்கோம். அப்போ 1 மைனஸ் 1 by z பவர் மைனஸ் 1 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்தா என்ன சார் கிடைக்கும்? உள்ள எல்சிஎம் எடுத்தா z மைனஸ் 1 by z ஹோல் பவர் மைனஸ் 1 கிடைக்கும். இல்லைங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் a இன்வர்ஸ்னா 1 by a. அப்போ இது தலைகீழா இருக்கு. இல்லைங்களா? a இன்வர்ஸ்னா இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா சார்? a இன்வர்ஸ்னா வேல்யூ 1 by a. அப்போ 1 by a மேல போகும்போது என்ன ஆகும் சார்? ஏவா கன்வெர்ட் ஆகும். அப்போ இது எப்படி சார் மாத்தி எழுதலாம்? z by z மைனஸ் 1ன்னு திருப்பி எழுதிக்கலாம். தோசை திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். ரெசிப்ரோக்கல். ஸோ z ஆஃப் 1. ஸோ z ஆஃப் 1க்கான வேல்யூ z by z மைனஸ் 1. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள மீட் பண்றேன். தேங்க்யூ.